மினி டிஃபன் செட் 14 வெள்ளி மட்டும்தான். 15 வெள்ளி. 15 வெள்ளி. வாங்க நம்ம பேகம் ரெஸ்டாரண்ட்ல இன்னைக்கு ஒரு புடி இந்தாங்க நம்ம ஸ்பெஷல் பானிபூரி. பேகம்ஸ் வாங்க பேஷா சாப்பிடலாம். ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம மலேசியாவில் புஞ்சாலம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம். இங்கே வந்து நம்ம பேகம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்திருக்கோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் உணவுகள் நிறையா விதவிதமாக இருக்குது. என்னென்ன சாப்பாடுலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க போகலாம். எப்படி இருக்கீங்க? ஹாய்ண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகேண்ணே. ஓகேண்ணே, சொல்லுங்கண்ணே. நம்ம கடை திறந்து எத்தனை நாள் ஆச்சு? நம்ம கடை திறந்து வந்து 1 வருஷம் ஆகுதுண்ணே. ஓகே. லொக்கேஷன் இங்கே இருக்குது. இந்த லொக்கேஷன் வந்து சாலம் புஞ்சாலம் வந்து நம்ம UITM யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வந்துடுது. நம்ம கடை வந்து காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரை நம்ம கடை இருக்குண்ணே. ஓகே. நம்ம கடையில் வந்து 3 வேளையும் சாப்பாடு இருக்குண்ணே. ஓகே. காலையில் இந்திய வகை உணவான இட்லி, பொங்கல், பூரி, நீங்கள் ஊரில் என்னென்ன விரும்பி சாப்பிட்டீங்களோ எல்லாமே இங்கே கிடைக்குண்ணே. மதியம் வந்துட்டு ஹைதராபாத்தி பிரியாணி, முகல் பிரியாணி, ராவுத்தர் பிரியாணி, பிரியாணிலே நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெஜ்ஜு பிரியர்களுக்கு வெஜ்ஜு நிறைய ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். நைட்டு நம்மள்ட்ட வந்து ஷவர்மா, அதுக்கப்புறம் கிரில் சிக்கன், மீன் வகையிலையும் நிறைய வெரைட்டி இருக்குது. தந்தூரி மீன் இருக்குது. இந்த நாசிகண்டா இருக்கும், இந்த கஃபே, இந்த மாதிரி ஃபைன் டைனிங்கும் என்ன வித்தியாசம்? ஓகேண்ணா, இப்போ நாசிகந்தார் நீங்கள் வந்து காலையில் நீங்கள் போனோடனே உள்ளே போய் இமிடியேட்டாக சாப்பிட்டு வெளியேற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து இங்கே வந்து ஃபைன் டைனிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு ரிலாக்ஸாக ஃபேமிலியோட நீங்கள் உங்களோட செலிப்ரேஷனை இங்கே வந்து சாப்பிட்டு உணவோட மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டாடலாம். ஓ, அதான் வந்து இந்த கஃபே ஃபைன் டைனிங் அதான். ஆமாம். ஸோ அதனுடைய செட்டப் அதான் அந்த மாதிரி அதே கான்செப்ட்ண்ணே. ஸோ நம்ம நாசிகண்டா போனோன்னா சோறு முன்னாடியே இருக்கும், எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். நம்ம இங்கே வந்து நீங்கள் ரிலாக்ஸாக உங்களோட ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி மகிழ்ச்சியாக இருந்துட்டு போகிறதுக்கு ஒரு ஸ்தலம். விலையெல்லாம் எப்படின்னா? நாசிகந்தர் அதுக்கப்புறம் இந்த ஃபைன் டைனிங் ஏறக்குறைய நாங்கள் வந்து நாசிகந்தர் ரேட்டுக்கே எல்லாமே நாங்கள் வச்சு உணவு வகையில் கொடுக்குறோண்ணே. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எங்களோட விலை எந்த அளவுக்கு மலிவுன்ட்டு. இது மினி டிஃபன் செட்டு. இதில் உங்களுக்கு ஒரு இட்லி, ஒரு பூரி, ஒரு வடை, ஒரு தோசை, பொங்கல், கேசரி, சட்னி வந்து 3 வகையான சட்னி, உங்களுக்கு சாம்பார். இது 14 வெள்ளி. இங்கே காலையில் மார்னிங் வந்து ஃபுல்லாக தமிழ் உணவுகள், நம்ம பாரம்பரிய உணவுகள் நிறையா வச்சுருக்கீங்க. என்ன காரணம்? அண்ணே, நம்ம சுற்று வட்டாரத்தில் நிறைய தமிழ் மக்கள் நம்ம மக்கள் இருக்காங்கண்ணே. ஸோ அவங்க வந்து நம்ம உணவகத்தில் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு கேப்ப புட்டு நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். கேப்ப புட்டு, நாங்கள் அந்த கேப்ப புட்டுக்கு கொண்டக்கடலை கறி கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டையும் காம்பினேஷன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் நீங்கள் உங்களுக்கே புரியும். சட்னி வந்து 3 வகையான சட்னி. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி. எந்த ஆர்டிஃபிஷியல் எதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து அப்படியே நேச்சுரலாக என்ன இருக்கோ அப்படியே நாங்கள் கொடுத்துட்றோம். நம்ம கடையில் இட்லி, பொங்கல், தோசை, இதுக்கு 3 வகையான சட்னி கொடுக்குறோம். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். பேகம் கஃபே ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலை உணவு ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. சுற்று வட்டார பகுதியில் நம்ம தமிழ் மக்கள் நிறைய இருக்கிறதுனால நம்ம பாரம்பரிய தமிழ் உணவுகள் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. குறிப்பாக வந்து இந்த மாதிரி உணவுகளுக்கெல்லாம் அவங்க கொடுக்குற அந்த சட்னி, 3 வகையான சட்னி அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த சாம்பார் இருக்குது பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்குது. சரி, கண்டிப்பாக மார்னிங் நீங்கள் சாப்பிடணும், நம்ம தமிழ் உணவை சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ஓகே, நல்லா இருந்துச்சுண்ணே. பிரியாணி சாப்பிடலாம். ஓகே, சாப்பிட்லாம். ஓகே, மட்டன் பிரியாணி சாப்பிட்லாம். சாப்பாடு நல்லா இருந்துச்சுண்ணே. பிரியாணி சாப்பிட நல்லா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருக்குது. சாப்பாடு நைஸ். ஃபர்ஸ்ட் டைம் கம்மிங்க. சாப்பாடு நல்லா சுவையாக இருக்குது. ஓகே, நோ கம்ப்ளைண்ட். The veg thali meals is very nice. மசாலா டீ ஆல்சோ வெரி குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்ரிதிங் வாஸ் குட். சாப்பாடு அருமையாக இருக்குது. பிகாஸ் இன் புஞ்சாலமில் வந்து இந்தியன் சாப்பாடு தேடிட்டு இருந்தோம். தென் இங்கே அந்த இடத்த பார்த்து இது 2வது ட்ரிப் நம்ம வந்திருக்கோம். ஸோ தாலி செட் உண்மையிலே நல்லா இருக்குது. தென் இன்றைக்கி நான் பிரியாணி ட்ரை பண்ணுறேன். வெரி குட். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குண்ணே. சாப்பாடு சிறப்பாக இருக்குண்ணே, நல்லா இருக்குது. ஸோ அதான் நமக்கு இந்த கடை தெரியல. ஸோ போன வாரம் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு தான் வந்தோம். வந்து பார்த்தா சிறப்பாக இருக்குது. ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. இந்த வெரைட்டிலாம் கிடைக்காது இங்கே. ஒன்றும் ப்ரொமோட் பண்ணால் நல்லா வரும்ண்ணே. ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. இது என்னண்ணே, வெஜ்ஜு சாப்பாடா? ஆமாண்ணே, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வெஜ்ஜு தாலி இருக்குண்ணே. ஓகே, வெஜ்ஜு தாலி நீங்கள் வெரைட்டியாக சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல் மீல்ஸாக இருக்கும்ண்ணே இது சாப்பிட்றதுக்கு. அப்படியா? ஓகே. அது என்ன செட்டு, என்ன விலை வருது?
இது 15 வெள்ளிண்ணே. 15 வெள்ளி. ஆமாண்ணே. பியூர் வெஜ்ஜு. பியூர் வெஜ்ஜுண்ணே. ஓகே ரைட். அண்ணா இதில் மொத்தம் 13 ஐட்டம் இருக்குது. சரி. 3 கிரேவி. ஓகே. ஓகே 3 கூட்டு இருக்கும். ஓகே. அப்புறம் கீரை, மோர், அப்புறம் பாயாசம், துவையல்ண்ணே, ஓகே. பப்படம், ரைஸ், சப்பாத்தி. ஓ, ரைஸு சப்பாத்தியும் செட்டாக வந்துடுது. செட்டாக வந்துடும்ண்ணே இது. ஓகே ரைட். 15 எவ்வளோ? 15 வெள்ளிண்ணே. 15 வெள்ளி. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து மத்தியானம் சாப்பிட போகிறோம். ஸோ மத்தியானம் பாருங்கள் இவ்வளோ வெரைட்டி நமக்கு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறோம். இது சிக்கன் லாலிபப்பு, மந்தி ரைஸு வித்து கிரில் சிக்கன். அது தலப்பியா மீன் பொளிச்சது. இது சிக்கன் சவர்மா வித்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது ஒரு செட்டாக வந்துடும். இது நம்ம பரோட்டா, ஆட்டுக்கால் பாயாண்ணே. ஓ, செட்டுண்ணே அது. ஓகே. ஹைதராபாத்தி ஸ்டைலு சிக்கன் தம் பிரியாணி, காடை நெய் வறுவல். வாங்க நம்ம பேகம் ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி ஒரு புடி. இப்போ மத்தியானம் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு சாம்பிள் தான். இன்னும் நிறையா இருக்குது, ஆனால் நம்ம எல்லாமே சாப்பிட முடியாது, அதனால சின்னதாக வாங்கியிருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இதுதான் மந்தி பிரியாணி கிரில் சிக்கன். மந்தி பிரியாணி டேஸ்ட் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு எம்டி பிரியாணி சாப்பிடுவோம். பிஸ்மில்லா. ஆஹா, இந்த மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. மசாலா வந்து அந்த அதிகப்படியான டேஸ்ட்டு அது தனியாக தெரியலை, எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து இப்படி செட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரில் சிக்கன் வந்துடுது. ஓகே, இது வந்து ஸ்ட்ராபெரி லஸ்ஸி. சூப்பர். ஓகே, இந்த மந்தி பிரியாணி, இந்த கிரில் சிக்கன், இது செட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 20 வெள்ளி. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது பிரியாணி. கூட வந்து இந்த கிரில் சிக்கன் வந்துடுது. கிரில் சிக்கன் ஆஹா, நல்லா வந்துருக்குங்க. மயோனோஸ் இருக்குது. ஃபென்டாஸ்டிக், சூப்பர் டேஸ்ட்டு. ப்ளூ மொஜிட்டோ. ஆஹா, நல்லா சொல்கிறேன்னு சூப்பராக பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து என்ன செய்யலாம்னா பரோட்டா ட்ரை பண்ணுவோமா? நல்லா பெரிய பரோட்டாவாக இருக்குது. இது ஒரு பரோட்டா வருமா, 2 வருமா? ஒரு பரோட்டா. ஓகே, ஒரு பரோட்டா. ஸோ ஒரு பரோட்டா. இது வந்து ஆட்டுக்கால் பாயா பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆட்டுக்கால் பாயா பரோட்டா. அந்த தேங்காய் பால் போட்டு செஞ்சுருக்காங்க அந்த பாயா, நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குது. லெம்மா சொல்லுவோம்ல, லெம்மா இந்த மாதிரி நல்லா இருக்குது திக்கா. இதுதான் ஆட்டுக்கால். நல்லா இருக்கா? நல்லா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஓகே, அடுத்து வந்து ஹைதராபாத் தம் பிரியாணி. பார்த்தீங்களா, கரெக்டாக அழகாக கொண்டு வந்துட்டாங்களே ஹைதராபாத் தம் பிரியாணி. உள்ளே வந்து ஒரு முட்டை வந்துடுது, ஒரு சிக்கன் வந்துடுது. நல்லா பெரிய சிக்கனாக இருக்குது. இந்த எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சிக்கன் பீஸ். வாங்க சாப்பிடுவோம். ஒரு முட்டை ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ளே. இதுக்கு வந்து கிரேவி ஒன்று கொடுத்துட்றாங்க, மேலே ஊற்றி சாப்பிடுவோம். வெங்காய தயிர் பச்சடி. வாங்க சாப்பிடுவோம். பிஸ்மில்லா. வச்சோடனே டேஸ்ட் தெரியுது. சூப்பர், அருமையாக இருக்குது. ஒரு பிரியாணி வந்து 16 வெள்ளி 50 காசு. சிக்கன் தம் பிரியாணி நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். இதான் வந்து சிக்கன் லாலிபாப் பாருங்க. நல்லா இருக்குது. இது எப்போவும் உள்ளது போல் இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா மொறுமொன்று சூப்பராக இருக்குது. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப உரப்பு இல்லை. ஓகே, அடுத்து வாங்க சிக்கன் ஷவர்மா ட்ரை பண்ணுவோம். ஷவர்மா வந்து உங்களுக்கு இது மத்தியானமும் கிடைக்கும், நைட்டு ஃபுல்லாக கிடைக்கும். மத்தியானத்துலேருந்தே வெளியில் ஓடிட்டு இருக்கு சிக்கன். சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் அரபு நாட்டில் சாப்பிடுவீங்கள்ல, அந்த மாதிரி சும்மா எம்டியாலாம் இருக்காது. நம்ம இந்தியன் மிக்ஸு, உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்கும். நல்லா சம்போர் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து நம்ம இந்திய மக்கள் சாப்பிடும்போது நல்லா சுவையாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு மயோனோஸ் இருக்குது, அதுக்கு மேலே தொட்டுக்கோங்க.
சூப்பராக இருக்கு. ஆஹா, அருமையாக இருக்குது. சிக்கன் நல்லா வெந்து நல்லா இருக்குது. இவங்களுடைய அந்த சாஸு, அந்த மயோனஸு இதெல்லாம் வந்து இவங்க சொந்தமாக செய்கிறாங்க. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ஓகே, இது வந்து பாருங்கள், காடை நெய் வறுவல். ஆஹா, நெய் வாசனை வருது. இது வந்து அப்புறம் சாப்பிடுவோம். வயிறு ஃபுல்லாக இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். இது என்னது? தலப்பியா மீன் புளிச்சது. இதான் தலப்பியா மீன் புளிச்சது. புளிச்சது, தலப்பியா மீன் புளிச்சது. கேரளா ஸ்டைலா? ஓகே, இங்கே பாருங்க மீன் வாழையில வச்சு சுட்டுருவீங்க, கல்லில் வச்சுருவீங்க. அதாவது பக்கார் பண்ணி சுட்டு அதுக்கு மேலே வந்து சம்பல்லாம் வச்சு பரட்டி மறுபடியும் கல்லில் வச்சு சுடுறது. ஓகேவா? அப்படியே பிச்சு சாப்பிடுவோம்மா. ஓ, இந்த மாதிரி. அடாடாடாடாடா, அருமையாக இருக்குது. இதுக்கு என்னத்தா மெயின் டிஷ்ஷு? சோறு வேலை ஒயிட் ரைஸா? ஒயிட் ரைஸ் இருக்கா? ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு இந்த இதை வாங்கிக்கோங்க, மீனை, வாழை இலை மீன் சுட்டது. சூப்பராக இருக்குங்க. அந்த மசாலா டேஸ்ட் அருமையாக இருக்குது. என்ன மீன் இது? தலப்பியா. மீன் பேரே தலப்பியா. தலப்பியா. அது மேலே போட்டுருக்க அந்த சம்பல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஓ, மலாய் மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது. நைட்டு டின்னருக்கு சாப்பிடுவாங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்குது. இந்த மீனை மட்டுமே தனியாக சாப்பிட்லாம். மசாலா டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டோம்ல தலப்பியா மீன், அது மட்டும் இல்லை, வாவல். ஆமாம், வாவல் மீன் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து இதே ஸ்டைலில் செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த மீன் வேணும்னு சொல்லுங்கள், சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாங்க. மேலே உள்ள மசாலா தான் மேட்ரு. ஓகே, நல்லபடியாக நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னும் 2-3 ஐட்டங்கள் சாப்பிட முடியல, வயிறு ஃபுல்லாகிடுச்சு மக்களே. இப்போ கடைசியாக வந்து இங்கே உள்ள முக்கியமான விஷயங்கள் சாப்பிட போகிறோம். இதுக்கு பேர் என்னது? இதான் வந்து பாதாம் கீர். வாங்க, நல்லா கெட்டியாக மேலே பாதாம்லாம் அப்படியே அரைச்சி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, நல்லா கெட்டியாக இருக்குது. வாங்க சாப்பிடுவோம்மா. பிஸ்மில்லா. ஓ, ஃபுல்லாக பால்லே செஞ்சுருக்கீங்க. பாதாம் சேர்த்து அரைச்சிருவீங்களா? எப்படி அரைச்சிருவீங்க? ஓகே, அதான் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்க. இங்கே வாங்க, புது மாப்பிள்ளைலாம் வந்து சாப்பிட்டு போங்க. விசேஷமான பாதாம் கீர், விசேஷமான பாதாம் கீர். நல்ல கெட்டியாக 100% பால்லையே வந்து சுண்ட சுண்ட செஞ்சுருக்காங்க. அருமையாக இருக்குது டேஸ்ட். இதுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் கடைசியாக வாங்கி சாப்பிட்லாம். இது என்னென்ன? இது வந்து குல்பி ஐஸ்கிரீம். இது மேலே வந்து பாதாம், குங்குமப்பூ இதெல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, சூப்பராக இருக்குது. பாதாம், பிஸ்தா எல்லாம் போட்டு அப்படியே குங்குமப்பூலாம் போட்டு செஞ்சுருக்காங்க. எல்லாம் விசேஷமானது. சூப்பராக இருக்குது. இதான் வந்து பிரெட் அல்வா. ஆஹா, எனக்கு பிரெட் அல்வாலாம் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்தாங்க நம்ம ஸ்பெஷல் பானிபூரி. இதில் பானிபூரியில் வந்து பூரி, அதுக்கப்புறம் நம்ம கச்சாங், அதுக்கப்புறம் மிக்சரு, உபி இதெல்லாம் சேர்த்தது. இந்த கிரேவி வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து டேமரைன் கிரேவி, புளிப்பாக இருக்கும். இது வந்து ரெட் கலரில் இருக்கிறது சாஸு, இது இனிப்பாக இருக்கும். ஸோ இனிப்பு பிரியர்கள் இனிப்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், உப்பு பிரியர்கள் புளிப்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ரெண்டையும் மிக்ஸாகவும் சாப்பிடலாம். ஓகே நண்பர்களே, இதான் வந்து ஸ்பெஷல் பானிபூரி. அதாவது இங்கே வந்து எல்லா சாப்பாடுமே இருக்குது. என்ன, பானிபூரியும் இருக்குது. பானிபூரி மேலே நல்லா புளிப்பா, உருளைக்கிழங்கு மிச்சம்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. பானிபூரி இங்கே கிடைக்கும். அப்புறம் அஷ்ரா ப்ரோ சாப்பிட்டீங்களா? எல்லாம் ஓகேயா? சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டீங்களா? லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்கள் எங்கே இருக்குன்னு. இது கரெக்டாக எக்ஸாக்டாக சொன்னாக்கா, இது ஏரியா புன்சாலம் எக்கோ கிராண்ட். ஓகே, ஸோ இது புது ஏரியா, டெவலப்பிங் ஏரியா வந்துக்கிட்டு இருக்கு.
சைடுல எல்லாமே யூனிவர்சிட்டி இருக்கு, UITM 2 இருக்கு. ஓகே. ஸோ எல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அப்படியே அழகாக கார் பார்க் பண்ணிக்கலாம். சுற்றி கார் பார்க்கிங் வசதிகள் இருக்கு. நல்லா இருந்துச்சுக்கா. காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பனு? காலையில் மார்னிங் 8 o'clock until நைட்டு 12 மணி. ஓகே. இதே கஸ்டமர் இருந்தாக்கா நாங்கள் என்ன டைம் இது பண்ணுறதில்ல. ஓகே, அவங்க நல்லா ஃப்ரீயாக நல்லா சாப்பிட்டு போகலாம். ஓகே ஓகே நண்பர்களே, பேகம் வாங்க, ஃபேமஸாக சாப்பிடலாம். ஓகே, we are Begums here, eagerly waiting to serve you quality food. நண்பர்களே, நல்லா உண்மையாக சொல்கிறேன், நல்லா இருந்துச்சு. நம்ம இந்திய சுவையோட அருமையாக இருக்குது. இந்த லோக்கல் ஏரியாவில், இந்த ஏரியாவில் உள்ள மக்கள், அப்புறம் வெளியில் வந்து நீங்கள் வர்றீங்க, இந்த வழியாக போகிறீங்க அப்படின்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. சரிங்களா? உள்ளக்க நல்லா குளுன்னு நல்லா சுவையாக சாப்பிடலாம். தேங்க்ஸ் அஷ்ரஃபா, ப்ளீஸ் கம் அகெயின். இது வாங்க. ஓகே, பாய் பாய். இப்போ நம்ம கடைக்கு போகிற உள்ள லொக்கேஷனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி போகிறதுன்ட்டு. இந்த சிக்னல் வந்து எக்கோ கிராண்டியோர் சிக்னல். ஸோ இந்த சிக்னல்லேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம போகிறோம். நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க எக்கோ கிராண்டியோர் லோகோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வர்ற ஃபஸ்ட்டு சிக்னல் ரைட் எடுக்கணும் நீங்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிக்னலில் இந்த ரைட் என்ட்ரானோடனே உள்ளே போனோடனே இமீடியட்டாக ஒரு லெஃப்ட் வரும். ஆமாம், இந்த மஸ்டா ஷோரூம் பார்ப்பீங்க. இந்த மஸ்டா ஷோரூம் அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு லெஃப்ட் உள்ளே நீங்கள் என்ட்ராவீங்க ஜங்ஷன் உள்ள. ஸோ இந்த ஜங்ஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த மொத்த ஷாப் லாட்டில் கடைசி நம்மளோட ஷாப்பு கார்னராக இருக்கிறது. 7-Eleven பக்கத்தில். 7-Eleven பக்கத்தில்.